சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடும் இந்த தொகுதியில ஆதி ராஜாராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வந்து போட்டியா இருக்காரு. இவர் ஏற்கனவே வந்து கொளத்தூர்ல வந்து நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய எதிர்த்து போட்டியிட்டவர். இந்த முறை துணை முதல்வர் எதிர்த்து இந்த தொகுதியில போட்டி களம் காண்றாரு. டி செல்வம் இவர் வந்து காங்கிரஸ் விலகி இப்போ தாவேக்காவில் இணைந்த திரு டி செல்வம் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் ஆயிஷா பேகம் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவங்களும் வந்து இந்த தொகுதியில வந்து போட்டி போடக்கூடிய முக்கியமான நபர்கள். 2021 நீங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் வந்து வாங்கி நீங்க அந்த ஒரு ஓட்டு பாருங்க, 68.9% வாக்குகள் பெற்றிருக்காரு. அதை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரோட 51% வாக்குகள் அதிகமா பெற்ற ஒரு வேட்பாளரா உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த தொகுதியில இருக்கிறாரு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது காலகாலமா வந்து திமுகவின் கோட்டையா இருந்த ஒரு தொகுதி. நாம் தமிழர் வந்து 7%, இந்திய ஜனநாயக கட்சி வந்து 3%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 1.4% வாங்கிய ஒரு இடமா இருந்தது இது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய துணை முதல்வர் மட்டும் இல்ல, அதுக்கு முன்ன போட்டியிட்ட பல பேர் வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமான வெற்றி அடைஞ்சு ஒரு பெரிய திமுக கோட்டையா இருக்கக்கூடிய அந்த தொகுதியில, சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதியில சென்ற முறை வாங்கிய அந்த வாக்குகள் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை அப்படியே 60%, 9% குறையுது. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு வந்து 9% குறைஞ்சு 60% வாக்குகளும், அதிமுக அதே 18% வாக்குகளும். இங்கதான் வந்து டிவிகேவும் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டைரக்டா அவர் எதிர்க்கிறாரு. ஆனா இங்க என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் வந்து இதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு வந்து ஏன் இவ்வளவு அதிகமான வாக்குகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தொகுதி வந்து நீங்க பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி வந்து அந்த சேப்பாக் தொகுதி. அங்க வந்து பூர்வீகமா அதே ஆட்கள் வந்து தொடர்ந்து திமுக வந்து நாம் தமிழர் சீமான் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க 5 தொழுகெல்லாம் 6 திமுக ஓட்டு போறதே உங்க வாழ்க்கை குற்ற வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்களை பார்த்து அடிக்கடி மனக்கசப்போட சொல்லுவாரு. அதை வந்து உண்மையாக்கக்கூடிய தொகுதி வந்து இந்த சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதி. அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அங்க வந்து அவங்க திமுக முழுசா நம்புறதுனால கிட்டத்தட்ட 69% வாக்குகள் ஒரு அடைஞ்சா கூட அந்த குறையக்கூடிய வாக்குகள் அதிமுக வந்து பிஜேபியோட இருக்கிறதால அங்க அதிகமா போகாம அப்படியே வந்து அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அது வந்து மாறுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரும் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப டைரக்டா வந்து பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறதால, அது பிஜேபியோட வந்து தொடர்புல இருக்கிறதால அதிமுக வந்து இந்த தொகுதி வந்து வெல்வது ரொம்ப ரொம்ப கடினம். அது அங்கிருந்து அப்படியே தாவேக்காக மாறுது. தாவேக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமான வாக்குகள் நீங்க பெறுவது கடினம். ஏன்னா அந்த தொகுதியுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி. சோ அதுல இருந்து நாம் தமிழர் கட்சி ஒரு 10 வாக்குகள் பெற்றது. கிட்டத்தட்ட என்ன நடந்தாலுமே 52% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அவர் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா உள்ள தொகுதி வந்து நம்முடைய சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதி. அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி வந்து தௌசலைட் தொகுதி. தௌசலைட் அது தொகுதி பேர் 1000 விளக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எழில நாகநாதன் உங்களுக்கு தெரியும். இவரை இப்ப இவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. வளர்மதி யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த அதிமுகவின் பயங்கரமான ஒரு பேச்சாளர் வந்து வளர்மதி மேடம். அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய தொகுதி தான் இந்த தொகுதி. ஜேசிடி பிரபாகர் அவர் வில்லிவாக்கத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான இருந்து ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் சார் இருக்கும்போது வெற்றி அடைஞ்சார், ஜெயலலிதா இருக்கும்போது வெற்றி அடைஞ்சாரு. இப்ப தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் வில்லிவாக்கம் தொகுதி தான் கொடுப்பான்னு எதிர்பார்த்தாங்க. அங்க வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவருக்கு சொந்த தொகுதி. அங்க இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 1008 வந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு. மற்றும் களஞ்சியம் ஒரு நம்முடைய நாம் தமிழர் கட்சி சேர்ந்த களஞ்சியம் சினிமா நடிகராக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு நடிகராக இருக்கக்கூடிய களஞ்சியம் வந்து இந்த தொகுதியில வந்து போட்டி போடுறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில 1008 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக சென்ற முறை 53% வாக்குகளை வாங்கினாலும் இந்த முறை 47% வாக்குகள் தான் வாங்குவாங்க. அதிமுக 30-31, என்டிஏ 7-10, தாவேகா 14% வாக்குகளும் பெறக்கூடிய ஒரு தொகுதியா வந்து இந்த தௌசலைட் தொகுதி வந்து இருக்கு. 8% வாக்குகள் வித்தியாசத்துல டிஎம்கே வின் பண்ணும். ஆனா பாருங்க இது வரைக்கும் வந்த வித்தியாசம் எவ்வளவு, இப்போ வந்து அது வந்து எப்படியே அப்படியே கம்மியா மார்ஜின் அப்படியே அந்த பெல்ட் வர வர அதிமுகவோட ஒரு ஒரு பிளஸ் வந்து அங்க ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தொகுதியில் வந்து முக்கியமான தொகுதி வந்து 1000 விளக்கு தொகுதி. இந்த 1000 விளக்கு தொகுதிக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அண்ணாநகர் தொகுதி. அண்ணாநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும்னா இந்த முறை சிற்றரசு அப்படின்ற ஒரு வேட்பாளர் வந்து போட்டி போடுறாரு. கோகுலேந்திரா மேடம் வந்து ஆல்ரெடி இந்த தொகுதியில 3-4 தடவை தொடர்ந்து போட்டிடுறாங்க. ஒரு தடவை எம்எல்ஏ இருந்தாங்க, 2 தடவை தோத்துட்டாங்க. இருந்தாலும் 4வது முறை வந்து தொடர்ந்து இதே தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட அவங்க போட்டு நடுவில் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க. ஆனா கோகுலேந்திரா மேடமுடைய ஒரு அவருடைய ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதியை வந்து அண்ணாநகர் அவங்களுக்கு வி.கே. ராம்குமார் அப்படின்ற ஒரு தாவேக்கா சார்பாகவும், சி. சங்கர் அப்படின்ற ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய இந்த 4 பேர் போட்டி போட இந்த அண்ணாநகர் தொகுதியில சென்ற முறை
கே மோகன் இப்போ வில்லிவாக்கத்துல போட்டி போடக்கூடிய கார்த்தி மோகனின் தந்தை திரு கே மோகன் அண்ணா நகரத்துல 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. சென்ற முறைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49%, கோகுலேந்திரா மேடம் வந்து கிட்டத்தட்ட 32%, கிட்டத்தட்ட 17% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து மோகன் சார் வந்து விண்மணிந்தாரு. அதுல 3வதா வந்து மக்கள் நீதி மையம் 10.7, நாம் தமிழர் கட்சி 6.4% வாக்குகளும் பெற்றிருந்தக்கூடிய ஒரு தொகுதி. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மறுபடியும் நம்முடைய மக்கள் நீதி மையம் வந்து 10.7. பொன்ராஜ் ரொம்ப ஃபேமஸான ஆள், இப்பத்தி ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பொன்ராஜ், பல பேர் பத்தியில பேசப்படும் திரு பொன்ராஜ் அப்துல் கலாம் சாரனுடைய பிஏவா இருந்த திரு பொன்ராஜ் போட்டியிட்ட தொகுதி வந்து இந்த அண்ணா நகர் தொகுதி கிட்டத்தட்ட 10% வாக்குகள் பெற்று இங்க ரொம்ப படித்தவர்கள் அண்ணா நகரை பொறுத்தவரை ரொம்ப அந்த மாதிரி மக்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால கமல் சார் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து இப்ப கமல் சார் விரும்புவாங்க. எல்லா நேரத்திலுமே பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதிமுக திமுக எதிரான வாக்குகள் 1% இருந்துட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு சதவீதம் இருந்துட்டே தான் இருக்கும். அது எங்க போகுது, இப்போ கொஞ்சம் அது ரைஸ் ஆயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி மக்கள் இந்த மாதிரி ரெண்டுமே போனதுல வந்து கிட்டத்தட்ட 15-20% வந்து ஒரு தொகுதியிலுமே வந்து வெளில வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 3வது கட்சிக்கு ஒரு 5%, 7% இருக்கும். இந்த மட்டும் தாவேக்காவும் வரதால அதனுடைய அதிமுக திமுக வேணாம் நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. அது இந்த தேர்தலில் கொஞ்சம் எதிரொலிக்குது. அடுத்த தேர்தலில் அதனுடைய முழுமையான விவரங்கள் வந்து தெரியும். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற மாதிரி 49% வாங்கிய திமுக இது அப்படியே குறைஞ்சு 39% குறைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக நிறைவேற்றப்படாத பல விஷயங்கள் இருக்கு. பிளஸ் கட்சிக்கு வந்து கொஞ்சம் அந்த 2 முறை வந்து ஒரு எம்எல்ஏ ஆனது வரமா கொஞ்சம் ஆன்டி எமர்ஜி கண்டிப்பா இருக்கும். அதை வந்து கோகுலேந்திரா மேடம் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி வாங்குறாங்களா இல்ல அதிமுக பெரிய ஒரு எழுச்சியில் இல்லை. ஆனா அமமுகவோடையும் கொஞ்சம் கூட்டணி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரோட வாக்கு குறையுது. ஆனா அந்த அமமுக வருவதனால கொஞ்சம் ஒரு சில வாக்குகள் அங்க 2% வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் சேர்த்துக்கிறது 33% வாக்குகள் வந்து கோகுலேந்திரா மேடம் வாங்குறாங்க அதிமுக சார்பா. நாம் தமிழர் கட்சி அப்படியே 6-12% வாக்குகள் வந்து அப்படியே ஜம்பா வராங்க. அந்த இடத்துல வந்து அந்த நாம் தமிழருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு போட்ட தொண்டர்ல வந்து ஒரு 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 2ல ஒரு பர்சன் வந்து அப்படியே நாம் தமிழருக்கு போடுறாங்க. இந்த தொகுதியில நம்ம தாவேக்கா வந்து 16% வாக்குகள் வந்து இந்த இடத்துல அண்ணா நகர் தொகுதியில் பெறாங்க. நீங்க 15-16% வாக்குலாம் மிகப்பெரிய வாக்குகள். நீங்க வந்து நீங்க அதுக்கு மேல வந்து நீங்க தாவேக்கா நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து அது உங்களுடைய மிஸ்டேக். அது நாங்க பொறுப்பா அப்படி இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். இத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறதே வந்து மிகப்பெரிய விஷயம். நான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து கண்டிப்பா வந்து ஒரு 6% வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணும். எப்படி அப்படியே குறையுது பாருங்க. 8 வந்து 40, 30 அப்படியே குறைஞ்சு 8ல இருந்து இப்போ 6% வாக்குகளை அப்படியே குறையுது. அண்ணா நகர், விருகம்பாக்கம், தௌசண்ட் அப்படியே இந்த பெல்ட்டுக்கு வர 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 அதனுடைய வாக்குகள் வந்து அப்படியே கொஞ்சமா குறைஞ்சி அதிமுக கொஞ்சமா பிளஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து விருகம்பாக்கம் தொகுதி. விரும்பாக்கத்துல பிரபாகர் ராஜா அப்படின்ற திமுகவும், விருகை VN ரவி அப்படின்ற அதிமுக காரரும், சபரிநாதன் அப்படின்ற தாவேக்காரரும், சந்தோஷ் வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் சார் கூட இருக்கிற அந்த இன்னொரு ஆங்கர் தான் வந்து சந்தோஷ். அவர் வந்து இந்த தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டி போடுறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை பிரபாகரன் ராஜா வந்து கிட்டத்தட்ட 44%, விருகை VN ரவி 33% வாங்கியிருந்தாரு. ஸ்நேகன் வந்து மக்கள் நீதி மையம் சார்பா போட்டு 10%, TS ராஜேந்திரன் நாம் தமிழர் 6% வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் 6% தான் இருக்கீங்க. ஏன்னா நல்ல இந்த மக்கள் நீதி மையத்துக்கு வந்து நல்ல நல்ல ஓட்டுகள் வந்த இடம் வந்து இந்த இடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விருகை VN ரவிக்கும் நம்முடைய பிரபாகர டிஎம்கே சார்பாக போட்டிட்டு வரும். கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகள் வித்தியாசம் தான் இங்கே இருக்கு. நம்ம என்னடா சாதாரணமா பேசுறீங்கன்னா 10% வந்து இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக வந்து ரொம்ப கம்மி தான். மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா 2%, 3% வித்தியாசம் இருக்கு. பட் சென்னை வந்து எப்பவுமே திமுக கோட்டையா இருந்த ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்துல இந்த 2026 அது என்னவா மாறுதுன்னா எவ்வளவு ஃபைட் எவ்வளவு இதுவாயிடுச்சு பாருங்க. திமுக 44 இருந்து அப்படியே 35% வாக்குகளை அதுல வந்து குறையிறாங்க. அதிமுகவும் 34 32 குறையிறாங்க. அவங்களும் வந்து ரைஸ் ஆகல. ஆனா அதனுடைய மொத்த ஓட்டுகளும் எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இது வந்து மாறுது விருகம்பாக்கத்துல இருந்து. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடம். அந்த விருகம்பாக்கம் சைடு, கோடம்பாக்கம் சைடுலாம் வந்து ரொம்ப, அதனாலதான் சென்ற முறை கமலஹாசன் சாருக்கு அவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அது அப்படியே டபுள் ஆகி கிட்டத்தட்ட 20% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தொகுதியில வந்து நாம் தமிழர் 13% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து விருகம்பாக்கம். அந்த மாதிரி ஒரு வந்துருச்சு அப்படின்னா டஃப் ஃபைட் வந்துடும். டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பயங்கரமான டஃப் ஃபைட் வந்துடும். இந்த விருகம்பாக்கத்தை யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல என்ன காரணம்னா டிவிக்கும் என்டிக்கும் சேர்ந்து வாங்கக்கூடிய அதிகமான வாக்கு சதத்தினால அதிமுக திமுகவும் எந்த தொகுதி யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இந்த தேர்தல் நேரத்துல அவங்க செய்ய போற பர்ஃபார்மன்ஸை பொறுத்தா எந்த கட்சி வெற்றி பெற போது, எந்த கட்சி வந்து
தோல்வி பெற போகுது அப்படின்றது நெக் டு நெக் கிட்டத்தட்ட வந்துடும். இந்த ரெண்டு கட்சியும் அதிகமான வாக்குகள் வாங்கும் பட்சத்துல அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டஃப் ஃபைட் வந்துடும். அதுக்கடுத்து நீங்க பார்க்க போறது சைதாப்பேட்டை தொகுதி. இதுல திரு மா சுப்பிரமணியம் ரொம்ப ஃபேமஸான உங்களுடைய மா சுப்பிரமணியனுடைய ஐயாவுடைய ஒரு தொகுதி. இந்த செந்தமிழ் வந்து சென்ற இந்த முறை குக்கர் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டி போடுறாரு. அருள் பிரகாஷன் தாவேக்காவும் ஸ்ரீவித்யா தாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து போட்டி போடக்கூடிய இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சுப்பிரமணியன் சார் போன தடவை 50% சைதை துரைசாமி ஐயா போட்டி போட்டாங்க போன தடவை அதிமுக சார்பா. அவர் வந்து கிட்டத்தட்ட 19% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நம்முடைய திமுக வெற்றி அடைஞ்சிருந்தது. ஸ்னேக பிரியா மறுபடியும் பாருங்க, மக்கள் நீதி மையம் தான் தேர்ட் 8.4, சுரேஷ்குமார் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி 6.7% வாக்குகள் தான் இந்த தொகுதியில வாங்கியிருக்கிறாரு. செந்தமிழன் அப்படின்ற அமமுக வந்து 1.3% வாக்குகள் தான் வாங்குறாரு. இதுதான் 2021 வாங்கிய வாக்குகள். இதன் அடிப்படையில நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 2021 50% வாக்குகள் வாங்கிய திமுக அப்படியே குறைஞ்சு 8%, கொஞ்சம் 42% மாறுது. அதிமுக 1% அதிகரிக்குது. ஏன்னா சைதை துரைசாமி சார்னு ஒரு தனி ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் இல்லைன்னா கூட அதிமுக இந்த இழப்புல 1% வந்து அதிமுக வந்து அடிஷனல் ஆட் ஆகுது. நாம் தமிழ் 7 13 ஜம்ப் ஆகுறாங்க. மக்கள் நீதி மையம் வாங்கின அந்த 11% வாக்குகள்ல 12% வாக்குகள் வந்து அப்படியே வந்து நம்முடைய நாம் தமிழக வெற்றி இது வருது. அது மேபி ஒரு 12-14 ஆகலாம், 15 ஆகலாம். அதுக்கு மேல வந்து இங்க ஆக பெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து மா சுப்பிரமணியன் அப்படின்ற கூட அவர் வந்து அவங்க திமுக காரனா நீங்க வெறும் ஓட்டு மட்டும் இல்லை, அவங்க வீட்லயே வீட்லயே இருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு ஆளாவே அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்து ஒரு தொகுதியை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கைப்பற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இனிமே எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இறுதியில வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற போறது வந்து திமுக கிட்டத்தட்ட 9% வாக்குகள் வித்தியாசத்துல, மினிமம் 10% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல திமுக வெற்றி அடைஞ்சிடும். அப்ப நம்ம பார்க்க போற மிக முக்கியமான தொகுதி அதிமுகவுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான தொகுதி வந்து தியாகராய நகர் கேண்டிடேட் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜா அன்பழகன். அந்த இடத்துல இருக்க அந்த டி நகர்ல போனீங்கனாலே தெரியும், ஒரு கடை எவ்வளவு ஈஸியா தெரியும். அவரும் திரு பி சத்யநாராயணன் அப்படின்றவரு, டி நகர் சத்யான்னு வாங்க அவர் வந்து அதிமுக சார்பாகவும் நம்முடைய புசியன் ஆனந்த் அவர்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுஷா விஜயகுமார் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சேர்ந்த இந்த 4 பேரும் போட்டி போடுற இந்த தொகுதியில புசி ஆனந்த் வந்து எப்படி போய் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சாரத்தை போட்டோ வீடியோத்தை போட்டு போடுற பல சேனல் வந்து ஓட போகுது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து எப்படி தப்பு தகராறுமா போடுவான்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த புசி ஆனந்த் போட்டி போடுறதுனால இந்த தொகுதி வந்து கொஞ்சம் எல்லாரும், ஏன்னா அவருடைய தொகுதி, அவர் வந்து விஜய் சாருடைய வலது கையா இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனாக்கு அப்புறமா புசி ஆனந்த் 3 பேர் ரொம்ப முக்கியமான 3 ஆள்ல ஒரு ஆள், 3 பேருமே சென்னை தான் போட்டி போடுறாங்க. அந்த புசி ஆனந்த் போட்டி போடுற இந்த தொகுதியில வந்து யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றது நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி 2021 எத்தனை ஓட் பர்சன்டேஜ் நீங்க பாருங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 41% திமுகவும் அதே 41% அதிமுகவும், 2 பேருக்கும் 0.3% தான் வித்தியாசம் இருந்தது. நம்ம அந்த மாதிரி போடாம 2 பேருக்குமே இங்க வாக்குகள்ல தெரிஞ்சிடும் பாருங்க. 56,035 திமுக, 55,898 வாக்குகள், கிட்டத்தட்ட 150-200 வாக்குகள் வித்தியாசத்துலதான் கருணாநிதி ஜே அப்படின்ற திமுகவுடைய எம்எல்ஏ வந்து போன தடவை ஆயிருக்காரு. இதுதான் டி நகரோட ஸ்பெஷாலிட்டி. அதிமுகவுடைய வெற்றி கோட்டையா வெற்றியா முதல்ல வரப்போற இந்த டி நகர் தொகுதியில புதுசா பாருங்க, கருப்பையா அப்படின்ற மக்கள் நீதி மைய கட்சியில 10, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 6.1% தான் வாக்கு, 4% வாக்குகள் அவங்க 2 பேர்லயே வித்தியாசம். சென்னையை பொறுத்தவரைக்கும் இந்த சினிமா நடிகர்கள் சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ஃபேமஸ் இருக்கு. அவங்க தான் அதிகமான வாக்குகள் வந்து சென்னையில வந்து பெறுவாங்க. ஏன்னா சென்னை போன்ற சிட்டில தான் ரொம்ப பேர் படம் பார்க்கறாங்க. படம் பார்க்க ஹீரோக்கள் வந்து தன்னுடைய படத்துல இருக்க ஹீரோ நிஜ ஹீரோன்னு நினைக்கக்கூடிய கால வாழக்கூடியவர்கள் இங்க இருக்கிறவங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க திமுக சார்பாக போட்டி போட்டவர் 41% வாக்குகள் பெற்ற திமுக இதோட 32% வாக்குகள் பெற்றாலே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதிமுக அதே 41% வாக்குகளை மற்றும் அவங்க கையில பிடிச்சாலே போதும். அதுக்கு மேல அவங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தமிழர் 6-10, தமிழக வெற்றி கிட்டத்தட்ட 17% வாக்குனா டி நகர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரொம்ப பணக்காரா இருப்பான், ஏழையா இருப்பாங்க, சினிமா பார்த்து இது கூட எல்லா ஆள்களும் கலந்துருக்கக்கூடிய ஒரு தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 17% வாக்குகள் வந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகம் பெறுது. அந்த மாதிரி பெரும் பட்சத்துல பாத்தீங்கன்னா அதிமுக இந்த இடத்த வந்து மினிமம் 9% வாக்குகள் டி நகர் சத்யா வந்து நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக நம்முடைய டி நகருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மயிலாப்பூர். மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப போட்டி போடுறது வேலு, வெங்கட்ராமன் மற்றும் அருண். இவங்க வந்து இன்னும் நம்முடைய பிஜேபி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேட்பாளர் அறிவிப்புள்ள பெரும்பாலும் தமிழிசை சவுந்தரராஜனா இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை நடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா திமுக 45%,
அதிமுகனுடைய நடராஜ் ஐயா வந்து 36% வாக்கு வித்தியாசம், வெறும் 8% வாக்கு வித்தியாசம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், சென்னையில வந்து திமுகவோட கோட்டை, அங்க வந்து ஒரு 7-8% வாக்குகள் கம்மின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அதிமுகவுக்கு. மூன்றாவது வரக்கூடிய மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 10% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளும் பெற்றிருக்கு. இங்கேயும் அதே ஃபார்மெட் தான். நடிகருக்கு அதிகமான வாக்குகள் பெறக்கூடிய ஒரு தொகுதி. அதனாலதான் விஜய் சார் எல்லாருமே விஜய் சம்பந்தப்பட்ட அந்த தமிழ் வெற்றி பெரும்பாலான நாட்கள் வந்து சிட்டிகள் வந்து போட்டி போடுறாங்க. அமமுக வந்து 0.7% ஓட்டு எடுத்த இந்த தொகுதி வந்து மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக இந்த தடவை 45 இருந்து அப்படியே 34 குறையிறாங்க. கிட்டத்தட்ட 11% வாக்குல இழக்கிறாங்க மயிலாப்பூர்ல. மயிலாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி தொகுதின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அங்க வந்து ரொம்ப ஐயருங்க ரொம்ப அது இருக்கிறவங்க, அந்த மக்கள் வந்து ரொம்ப அதிகமா வசிக்கக்கூடிய அந்த மயிலாப்பூர் தொகுதியில இந்த ஓட்டை குறைக்கிறதுக்காக தான் நம்ம எஸ்சிசிஆர்லாம் உள்ள இட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா அப்ப கூட வந்து அங்க திமுகவோட வாக்குகள் வந்து குறையுது. கிட்டத்தட்ட 40-34% வாக்குகளா குறையுது. அதிமுக வந்து 37-40% வாக்குகளா மாறுது. ஏன்னா அங்க ஆல்ரெடி பிஜேபி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதால அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப பிஜேபி ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு கட்சி அப்படின்றதுனால அங்கே பிஜேபியோட ஆட் ஆகிறதுனால அதிமுக 40% வாக்குகள் பெறுது. நாம் தமிழர் கட்சி 7-14% வாக்குகள் பெறுது. அது முக்கியமான காரணம்னா அவர் ஒரு 6 பிராமணர் வந்து நிக்க வச்சுக்கிறார். பிராமணர் மத்தியில் வந்து இப்போ தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த இந்த 2 கட்சி விரும்பாதவங்க வந்து அதிகமா விரும்பக்கூடிய கட்சியா வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 14% வாக்குகள் வந்து மயிலாப்பூர்ல நாம் தமிழர் கட்சியும், 12% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் பெறுது. அந்த இடத்துல வந்து அதிகமான பேர் வந்து விஜய் வந்து விரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த மக்களோட இங்க யோசிச்சு பாருங்க. சோ அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் ஒரு கூட்டணி கட்சி வந்து அதாவது பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதிமுக கூட்டணி கட்சி தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 6% மேல வந்து இந்த இடத்துல வெற்றி பெறும். கிட்டத்தட்ட சென்னையில 2 தொகுதி 3 தொகுதி வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது பெரிய விஷயம். இப்ப சென்னையோட கடைசி தொகுதி வந்து வேளச்சேரி. இந்த வேளச்சேரியில அதே மாதிரி அசோக் அப்படின்ற அதிமுக காரும், குமார் அப்படின்ற தாவேக்காரும், கீர்த்தனா அப்படின்ற நாம் தமிழர் கட்சிக்காரும் மற்றும் ஒரு திமுக கட்சி சேர்ந்து 4 பேர் போட்டி போடுறாங்க. இதுல சென்ற முறை நடந்த தேர்தல் வந்து அங்க காங்கிரஸ் கட்சி சார்ந்த திமுக வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறாங்க. அங்க இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. சென்ற முறை பாத்தீங்கன்னா 39% காங்கிரசும், அதிமுக 36% வாக்குகளும், மக்களின் பாருங்க 13% வாக்குகள் பெற்று 13% வாக்குகள் எங்கேயுமே பெறல. வேளச்சேரியில பெற்றிருக்கிறாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள். இங்க குறைய எல்லாருக்கும் பிரியுது. மொத்த வாக்குகள் திமுக இருக்கும்போது மற்ற கட்சிக்கு பெருசா வாக்கு இல்லை. ஆனா திமுக கட்சிக்கு குறையும் போது எல்லா கட்சிக்குமே கிட்டத்தட்ட அதிகமான ஒரு தொகுதிகள் அதிகமான ஒரு எண்ணிக்கையில வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. வேளச்சேரி போது சென்ற 39, 37, 8, 16% வாக்குகள் வாங்கின இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த முறை டிஎம்கே அப்படியே 30% வாக்குகளை குறைக்கிறது. 9% வாக்குகள் குறையுது. அதிமுக 3% வாக்குகள் அதிகரிச்சு 40% வாக்குகளும், நாம் தமிழருக்கு 8ல இருந்து அப்படியே 15% வாக்குகள் ஏறுது. அது என்ன சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல வந்து ரொம்ப பேர் வந்து இந்த சரௌண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அதிகமான வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்குறாங்க. தாவேக்காவும் அதே மாதிரி 15% வாக்குகள் வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த வேளச்சேரி தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அதிமுக 10% வாக்குகள் மேல வித்தியாசத்துல வெற்றி பெறுது. இப்ப நடந்த இந்த 16 தொகுதிக்கான இந்த ஒப்பீனியன் ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 16ல 12 வந்து கன்ஃபார்மா வந்து திமுக வெற்றி அடையுது. 3 தொகுதிகள் அதிமுக நிச்சயமா வெற்றி அடையுது. ஒரு தொகுதி மட்டும் இழுபறியா இருக்கு. இதுதான் சென்னையில் நடைபெறவிருக்கும் இந்த தேர்தல் நடக்கவிருக்கும் ஒரு ரிசல்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொகுதி மட்டும்தான் இவருக்கு அவருக்கான மிச்சம் 12-3 வந்து கன்ஃபார்மா டிஎம்கே பண்ணணும். அதிமுக 3 வந்து கண்டிப்பா ஜெயிக்கும். நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துல இந்த சென்னை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு மாவட்டம். ஏன்னா சென்னையில தான் வந்து சென்னை, திருவள்ளூர் இந்த மாதிரி ஒரு 4-5 மாவட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் வந்து அவர் சமீபத்திய நடவடிக்கையில கொஞ்சமா குறைஞ்சி கிட்டத்தட்ட இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு 14ல இருந்து மொத்தமா ஓவராலா 14ல இருந்து 17% வாக்குகள் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் பெற வாய்ப்பு இருக்கிறது. இங்கேயே எவ்வளவுதான் வாங்குறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய இடத்துல வந்து எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்றத ஒண்ணுன்னா வர பார்ப்போம். ஆக மொத்தம் சென்னை மீண்டும் திமுகவோட கோட்டை. ஆனா அந்த கோட்டையில சில ஓட்டைகளை போட்டிருக்கு அதிமுக.